Hello everyone, welcome back to my channel, Chennai Mom in the UK. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவிலேருந்து எனக்காக யூகேக்கு அனுப்பின கொரியர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் 20 kgs கொரியர். இன்றைக்கி கொரியர் டெலிவரி ஆகிடும்ன்ட்டு மெசேஜ் வந்ததும் தான் நானும் என் பசங்களும் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டோங்க. நான் டைம் பார்க்குறதும் என்ன, என் பசங்க எங்கேன்னு கேட்டுட்டு தவிப்பில் தாகமே வந்துடுச்சுங்க. ஃபைனலாக எங்களோட பார்சல் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே ஆன் டைமில் எங்கள் வீடு தேடி வந்துடுச்சு. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக அழகாக ரேப் பண்ணிவிட்டு ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் பக்காவாக வந்து சேர்ந்துருச்சு. இவ்வளோ ப்ராப்பராக ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் எங்கள் வீட்டுக்கே வந்து பேக் பண்ணிவிட்டு இங்கே யூகேக்கு டெலிவர் பண்ணது ஏர்லிங்க் லாஜிஸ்டிக். இவங்களோட ப்ரௌச்சர்ஸ், ப்ரைஸிங் பிளான், எந்தெந்த ஊருக்கெல்லாம் டெலிவர் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்சல்குள்ளே எல்லா திங்ஸும் க்ரிப்பாக இருக்கிறதுக்காக சேஃப்டி ஷீட்ஸ் வச்சுருந்தாங்க மேலே கீழேயும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய கிட்ஸோட டாய்ஸ் அதுதாங்க இருந்தது. ஏன்னா என்னோடய 2வது கிட்டோட பர்த்டே இருந்துச்சு. அதுக்காக தான் காஸ்டியூம்ஸ், ஆக்சசரிஸு எல்லாமே என்னோடய மம்மியை வாங்கி அமைச்சிட்டாங்க. இது கூடவே என்னோடய கிட்ஸோட பேபி டாலியும் அனுப்பியிருந்தாங்க கூகுக்காக. இது அவங்களோட ரொம்ப ஃபேவரட் டாய். இது வந்து ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த பார்சல் அதையும் சேர்த்து அமைச்சாங்க. எங்களுக்கு கொரியரில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கொரியரில் என்னென்ன ஐட்டம்ஸை சென்ட் பண்ணலாம், எதெல்லாம் சென்ட் பண்ண முடியாது, அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நம்ம அனுப்புகிற பார்சலில் எப்போவுமே ஆயில் ஐட்டம்ஸ், ரைஸ், கீ, ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ் இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களோட பிளாக் போர்டில் எழுதுகிற சாக் பீஸ் கூட அலோவ் பண்ணலங்க எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு கேவிட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணுற ஜிசி மூவ்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் அலோவ் பண்ணல. ஏன்னா டியூப்பில் இருக்க எந்த ப்ராடக்ட்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மெடிசன்ஸ் கூட கொரியர் பண்ணுவாங்க, ஆனால் அதை நம்ம நார்மலாக அனுப்புகிற பேக்கேஜோடு அனுப்ப முடியாது. அதை தனியாக தான் அனுப்ப முடியும். ஸோ அதோட பில்லிங் ப்ரைஸஸ் கூட கொஞ்சம் டிஃபராக இருக்கும். 1/2 கிலோவே 3150 சொல்கிறாங்க. அப்புறம் 1 kgக்கு 3550 சொல்கிறாங்க. இப்போது எங்கள் பார்சலில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ சேவரிஸ் அனுப்பியிருந்தாங்க. சேவரிஸ் வந்து அதாவது காரம் ஐட்டம் வந்து எவ்வளோ வேணாலும் அனுப்பலாமா. ஸோ அதை அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குன்றதுனால நான் வால்பேப்பர்ஸ் கேட்டிருந்தேன். அது மீஷோவில் வந்துட்டு ஏதோ ஆஃபரில் வாங்கினாங்க போல், அதை எனக்கு அமைச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இங்கே நிறைய நான் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ப்ளக்ஸ் எல்லாமே இந்தியன் ப்ளக்ஸாக இருக்குது, யூகேது இல்லை. அதனால் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதில் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு குட்டி இன்ஃபர்மேஷன், ஸ்வீட்ஸ் உங்கள் பார்சலில் வருதுன்னா கண்டிப்பாக 1 கிலோக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க. இங்கே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும்ன்ற ரீசன்னால் ஒன்லி 1 kilos ஆர் அலவுட். அப்புறம் டாய் செட்ஸ், அதில் பியூட்டி செட்ஸும் அனுப்பியிருந்தாங்க, கிச்சன் செட்டும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது 2 கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹெட் மசாஜர் அது சும்மா வாங்கினுங்க. கூடவே எங்கள் மம்மி மெஹந்தி டிசைன் போடுற ஸ்டிக்கர்ஸ் கூட அனுப்பியிருந்தாங்க. மெஹந்தி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு ரொம்ப நேரம் போட முடியாது. ஸோ இந்த ஸ்டிக்கரில் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாவே காஞ்சிட்டு அழகான டிசைன் கொடுக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், நம்ம எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது ஏர்லைன்ஸே நமக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் இன்சூரன்ஸ் அண்ட் லக்கேஜ் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இன்கேஸ் நம்மளோட பேக்கேஜஸ்க்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, இல்லை ஏதோ ஒன்று உடஞ்சிடுச்சு, அந்த மாதிரினா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு நம்ம வந்து இப்போ யூகேக்கோ இல்லை வேறு எந்த ஊருக்கு கொரியர் ஷிப்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் பிளான் பற்றி கண்டிப்பாக விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா சில சர்வீசஸ் அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில சர்வீஸ் அது ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் உங்களோட ஷிப்மெண்ட் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி கேசஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் உங்களோட சர்வீஸர்கிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, அந்த டீட்டெயில்ஸ் கூட மறக்காமல் கவனிச்சுக்கோங்க. மீதி ஐட்டம்ஸை பார்க்கலாமா. எங்கள் சின்ன பாப்பா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஸ்லேட் வாங்கியிருந்தோம். பட் சொன்ன மாதிரி சாக் பீஸ் அனுப்ப முடியல. ஸோ அதுக்கு டைம் பீயிங்க்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயே எல்இடி ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஒரு டாய் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இப்போ அதை வச்சு தான் அவங்க வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஆல்ஃபபெட்ஸ். அப்புறம் பசங்களோட பர்த்டேக்காக ரெண்டு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அனுப்பியிருந்தாங்க. அது வெறும் கிராண்ட் ட்ரெஸ் மட்டும்தாங்க. அது இல்லாமல் தனியாக ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி எங்கள் மம்மிக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க. என்னோடய அம்மம்மா வந்து நிறைய ஸ்வீட்ஸ் எனக்காக வாங்கி வச்சுருந்தாங்க. சோமாஸ், அதிரசம்,
அப்புறம் கேஷ்யூ அல்வா, அந்த மாதிரி லட்டு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. பட் ஃபைனலி 1 கிலோ மட்டும் தான் ஏற்ற முடியும் சொல்லிட்டு மீதி எல்லா ஸ்வீட்ஸும் அங்கேயே வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சேட் ஆகிட்டாங்க இதில். என்னதான் நம்ம பசங்களோட செலிப்ரேஷன் நம்ம இங்கே நல்லா கொண்டாடினாலும் நம்மளோட பெரியவங்க எல்டர்ஸ் வீட்டில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் இல்லாமல் கொண்டாடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கும் அவங்க இல்லை, அவங்களோட ப்ரெசன்ஸ் இங்கே இல்லைன்றது அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சு அவங்க சைட்லேருந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி அவங்க சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி அம்மா ஹாப்பி, அம்மம்மா ஹாப்பி, பசங்க ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.